வணக்கங்க. செல்கான் இண்டஸ்ட்ரி மீண்டும் ஒரு புது ப்ராடக்ட் செல்கான் இண்டஸ்ட்ரியிலிருந்து. இந்த புது ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த டிசி மோட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் தொடர்ந்து ஒரு 400க்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த டிசி மோட்டரை கிணத்துக்கும் சரி, போருக்கும் சரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அதில் இருக்கிற டெக்னாலஜி. பாதி விலை, 2 மடங்கு தண்ணி, பாதி வோல்டேஜில் ஓடும், 2 மடங்கு ஸ்பீடு, ஹை ப்ரெஷர், ட்ரிப்பு கொடுக்கலாம், ஸ்ப்ரிங்க்லர் கொடுக்கலாம், எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் செல்கான் இண்டஸ்ட்ரி. ஏசி மோட்டருக்கு மாற்றாக டிசி மோட்டரு சோலார்லையும் ஓட்டிக்கலாம், ஏசிலையும் ஓட்டிக்கலாம், எல்லாத்துலையும் ஓட்டிக்கலாம், ஜென்ரேட்டர் எதுலையும் எல்லாத்துலையும் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல சில விவசாயிகள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மோட்டர்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏசி மோட்டர் மாதிரியே மொபைல் ஆன் பண்ணக்கூடிய சிஸ்டம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன டிசைன் பண்ண ஒரு புது ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம தமிழக விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துறோம். வாங்க அந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இதான் வந்து நம்மளோட செல்கான் ஓன் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட். செல்கான் மொபைல் ஸ்டார்டர் ஃபார் 2 மோட்டர்ஸ். இதை வந்து இந்த மொபைல் ஸ்டார்டர் வந்து நம்ம வந்து கிணத்து மோட்டர், போர் மோட்டர் 2 மோட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதே கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஏசி ஆன் பண்ணுறதுக்கு, டிசி ஆன் பண்ணுறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் வந்து ஏசிலையும் ஓடும், டிசிலையும் ஓடும். டே டைமில் டிசியில் ஓட்டிக்கலாம், நைட் டைமில் ஏசியில் ஓட்டிக்கலாம். இது எப்படி சுவிட்ச் பண்ணுறது? இந்த டிரைவை வந்து நம்ம மொபைல் மூலம் எங்கே இருந்தாலும் நான் ஏசி எப்படி ஆன் பண்ணலாம், டிசி ஆன் பண்ணலாம், அது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ. தயவுசெய்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செல்கான் வந்து இந்த மொபைல் ஸ்டார்டருக்குனே ஒரு தனியாக ஆப் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 மோட்டருக்கான மொபைல் ஸ்டார்டர். இது செல்கானோட ஓன் ப்ராடக்ட்டு. செல்கான் மொபைல் ஸ்டார்டரு. இது மோட்டர் 1 ஆஃபு, மோட்டர் 2 ஆஃபு. இப்போ நம்ம மோட்டர் 1 எப்படி ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ மோட்டர் 1 அப்படின்னா ஏசி. இப்போ இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஏசிக்கான கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். டிசி நம்ம இல்லாதனால டிசி விட்டுருக்கோம். இதையும் எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மோட்டர் 1 நான் வந்து கிளிக் பண்ணுறேன். மோட்டர் 1 ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோட்டர் 1 ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கான்டாக்ட் விழுந்துருச்சு. கான்டாக்ட் விழுந்தோடனே என்ன ஆகுதுன்னா, டிரைவ் சப்ளை போகுது. அங்கே மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம டிஸ்பிளே ஆயிரும். டிஸ்பிளே ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வரும். இப்போ மோட்டர் 1 ஆன் ஆயிடுச்சு. அதோட வோல்டேஜ், கரண்ட்டு எல்லாம் வந்துருச்சு. மோட்டர் 1ங்கிறதும் நமக்கு வந்துருச்சு. இப்போ மோட்டரை 1 ஆஃப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆஃப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், மோட்டர் 1 ஆஃப் ஆயிடும். காமிச்சிடுறேன். இப்போ மோட்ரு 1 ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மோட்டர் 2 ஆன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் மோட்டர் 1, மோட்டர் 2னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு டிசி ஆன் பண்ணிட்டேன். இப்போ மோட்டர் 2 ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் 2னா இங்கே வந்து டிசி சப்ளை, டிசியில் மோட்ரு ஆன் ஆயிடுச்சு. இப்போ மோட்டர் டிசி ஆஃப் பண்ணுறேன். மோட்டர் 2 ஆஃப் ஆயிடுச்சு.